நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும். இன்னொரு முறை கூட சொல்லாம நன்றி. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கு. இப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. மனதார நன்றி இயேசுவே, என்னாலும். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். அவர் நமக்காக செய்த வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனுக்கு அளித்தவரே. சந்தோஷமா சொல்லுங்க. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனுக்கு அளித்தவரே. நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி சொல்லாம நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? நீங்க என் பக்கத்துலப்பா. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. இப்ப சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எங்களை ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி சொல்லி, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. யார் மறந்தாலும் எங்களை மறவாத தேவன். ஒருவேளை எத்தனையோ பேர் நம்மளை நேசிச்சிருக்கலாம். ஒரு தாயினுடைய நேசம் நமக்கு பெரிதாய் தோன்றி இருக்கலாம். தகப்பனுடைய நேசம் நமக்கு பெரிதாய் தோன்றிருக்கலாம்ல. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் நேசித்தவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளையை மறந்து போவாளோ? அவள் மறந்து போனாலும் ஒரு நாள் நான் உங்களை மறப்பதே இல்லை. வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஆராதனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்க எப்படி நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த சூழ்நிலையில கடவுள் என் பக்கத்துல இல்லையப்பா, எனக்கு வந்த கண்ணீரிலேயே கடவுள் என் பக்கத்துல இல்லையே, ஒருவேளை என்னை மறந்துட்டாரோ, என்னை விட்டு தூரமா போயிட்டாரோ, என் கடன் பிரச்சனையில் என்னை விட்டு தூரமா போயிட்டாரோ, எனக்கு வந்த நிந்தையில என்னை விட்டு தூரமா போயிட்டாரோ? இல்ல மகளே, இல்லவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு நாள் உங்களை மறக்காத தேவன். தாய் மறந்தாலும் உங்களை மறவாத தேவன். தந்தை வெறுத்தாலும் உங்களை வெறுக்காத தேவன். அந்த தேவனை நாம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு பண்ணினவர். பாடுகளினால நமக்கு கடவுள் நம்மளை மறந்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு வருகிற சூழ்நிலையினால கடவுள் நம்மளை மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு நடுவில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். வருகிற போராட்டங்களுக்கு நடுவில் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி அந்த ரெட் சீக்கு நடுவில் சிவப்பு சமுத்திரத்துக்கு பின்னாடி வருகிற பார்வோனுடைய சேனைக்கு நடுவில் நின்றுட்டு, ஐயோ நாங்கள் அழிந்து போவதற்கு அந்த இடத்துல கூட்டிட்டு வந்தங்க, மறந்து போயிட்டாங்க. ஆனாலும் மறந்து போகாத தேவன் சொன்னார், செங்கடலை நான் இரண்டாக பிளப்பேன், வட்டாந்தாரில் நடக்கிறது போல உங்களை நடக்க பண்ணுவேன், அதே கடல்ல உங்களுக்கு பின்னாடி துரத்து வருகிற பார்வோனுடைய சேனையை நான் மூழ்க பண்ணுவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உங்களை மறந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை வேளையில ஆகாரை வனாந்தரத்தில் மறக்காத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளை அவருடைய கண்ணீரில் அவருடைய நிந்தையில மறக்காத தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோன் மூலமாய் நான் உங்களை மறப்பதே இல்லை சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு அவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்துவதே இல்லை. எத்தனை பேர், ஐயோ எனக்கு கஷ்டம், நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், நான் வேதனை கண்ணீரோடு வந்திருக்கிறேன். பரவாயில்ல, வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு வருகிற நிந்தையில் கஷ்டத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழகு. கர்த்தர் என்னை மறக்கலன்னு சொல்லு, எனக்கு வந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துறேன்னு சொல்லு. அதுதான் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க ஆசைப்படுறீங்க? முடிவில் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தது போல இரட்டத்தனையான நன்மையினால நம்மளை முடிசூட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. மறுபடியும் அந்த வார்த்தை எனக்குள்ள ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். நம்மளை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இல்லை பிரதர், எனக்கு இருக்கிற போராட்டம் உனக்கு தெரியாது பிரதர், என் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பிரதர், என் கண்ணீர் உங்களுக்கு தெரியாது பிரதர், உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் எத்தனையோ நாள் ஆச்சு என்னை மறந்து போய், ஒருவேளை நினச்சி போய் எது நீங்கள் ஆராதிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறந்து போகலை மகளே, நான் மறந்து போகலை. இந்த போராட்டத்தில் உன் விசுவாசத்தை நான் பார்க்க தான் உன்னை விட்டேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? யோபுவை விட்டது மறந்து போகிறதுக்கு இல்லை, அப்படியே புள்ளிதில் உட்காந்து புண்ணோடு செத்து போயிடறான்னு விடுறதுக்கு இல்லை. மாறாக பிசாசின் தந்திரங்களை, பிசாசினுடைய மூஞ்சிக்கு முன்பதாக என் புள்ள எவ்வளோ உத்தமம் பாத்தியாடா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இன்னைக்கு எப்படி எந்த மாதிரி யோபு
யாக்கோபு மாதிரி நான் போராட ஆசைப்படுறேன். ஒரு பவுல் மாதிரி நான் நல்ல போராட்டத்தை போராடுற ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. இன்னொரு இசை கூட. நன்றி இயேசு, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்ன நம்பிக்கையோடு சொல்லுங்க. எதிர்காலம் கையிலப்பா, எதிர்காலம் உம் கையிலே. எந்த பயம் யாவும் நீங்கிய. எத்தனை பேர் இப்படி சொல்லுவாங்க? உண்மையை ஆண்டவருக்கு அறிக்கை எடுங்க பார்க்கலாம். எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில், நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. வாக்கு தத்துவமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. மனதார சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவான. நம்பிக்கை இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவான. இப்ப சொல்லுங்க. எப்படிப்பா நான் உமக்கு நன்றி சொல்லுவேன்? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. வேறு ஆசை இல்லைப்பா. வசனம் சொல்லுது, தன் தாய் உருவாகுவதற்கு முன்பதாகவே அந்த தாயோட கருவில் உருவாகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெயர் வைத்து அழைத்திருக்கிறாரம்மா. அவர் எவ்வளோ மகத்துவமான தேவன் அல்ல? எவ்வளோ உண்மையுள்ள தேவன். இந்த உலகத்தில் 800 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பொழுதில் ஆராதிக்க தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அவர் நாமத்தை உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்பி இருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். நம்முடைய தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. என் தாய்க்கு நான் 4வது புள்ள. ரொம்ப பயங்கரமான வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. 3 குள்ள பிறந்துருச்சு, 3 குழந்தை பிறந்துருச்சு. 4வது தருத்திரம். இது எதுக்கு? இது பிறந்து எதுக்கு நமக்கு மறுபடியும் கஷ்டத்தை தரப்போகுது? இதை கருவிலே நம்ம அழிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பிளான் பண்ணி எத்தனையோ நாட்டு மருந்து சாப்பிட்டாங்க, எத்தனையோ பப்பாய் காயை சாப்பிட்டாங்களாமா. ஆனாலும் என் தாய் உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த பூமியில் நான் வரணும், ஆண்டவரை பற்றி அறியாத குடும்பத்தில் நான் பிறக்கணும், அவருக்காக நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடியே என்னை அறிந்தவர், என் மேல் நினைவாக இருந்த கர்த்தர் எல்லா மருந்துக்கும் என்னை தப்புவித்தார், எல்லா சாத்தானின் தந்திரங்களுக்கு என்னை தப்புவித்தார். இந்த உலகத்தில் ஒரு நல்ல குழந்தையாய் பிறப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. வளர்ந்து வளர்ந்து வரும்பொழுது எனக்குள்ள பெரிய வியாதி வந்துட்டு என் இருதயத்தில் ஒரு பெரிய அடைப்பு இருந்துச்சு. ஒரு நாள் என் கை காலெல்லாம் பேரலைஸ் ஆகிட்டு எங்கள் அம்மா ஓடி போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, உன் புள்ள செத்துருச்சுமா, எதுக்குமா தூக்கிட்டு வந்த அப்படின்னு. தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டுட்டு எங்கள் அம்மா முட்டி போட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏசுனா யாருன்னு தெரியாது, ஏசப்பா யாருன்னு தெரியாது. அந்த கிராமத்துக்குள்ள ஒரு மிஷினரி வந்தார். எங்கள் அம்மா அழுகிறத பார்த்து முட்டி போட்டு 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ணார். செத்து போன என்ன ஆண்டவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். செத்து போன என்ன ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்பினார். அன்றைக்கு என் தேவன் கொடுத்த ஜீவன் இன்றைக்கு வரைக்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் என் தேவனுடைய கிருபை, அவர் என் மேல் வைத்திருக்கிற நினைவு. ஒன்றுக்கும் உதவாத தரித்திரமாய் பிறந்த எனக்கே ஆண்டவர் இப்படி செய்தாரானால் இதை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நான் ஒரு உயிர் வாழ்கிற சாட்சி, நான் ஜீவனோடு இருக்கிற சாட்சி. கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து இருக்கிறார். இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறான், என் மனைவி 2வதா முழுகாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என் குடும்பம் முழுவதும் கர்த்தரை அறிந்திருக்கிறது. என் குடும்பத்தில் என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தனிப்படியாக போய் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒன்னே ஒன்று, என் தாயின் கருவில் நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், என் மேல நினைவாக இருக்கிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், இன்றைக்கு அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு சாட்சிகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அப்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை, எனக்காக நீர் சிலுவையில் மரித்தீங்களேப்பா, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரை, நான் எதுக்குப்பா தகுதி? அப்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்வீங்களா? நான் எதுக்குப்பா தகுதி? ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரை, கீழே இருக்கிற தூசிக்கு கூட நான் தகுதி இல்லாதவன். வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னதமான தேவன், பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், 24 மூப்பர்களும் சூழ்ந்து நின்று தன்னுடைய கிரீடத்தை கலட்டி காலில் வைத்துட்டு முழங்குப்புற விழுந்து வணங்குகிற வணக்கத்துக்கு உரிய தேவன். எவ்வளோ பெரிய கர்த்தர், எவ்வளோ பரிசுத்தர், பாவம் அறியாதவர். எனக்காக பாவமானாரே, எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, எனக்காக எத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கேவலம் ஒரு மனுஷன் பூட்காலால் ஆண்டவரை உதைக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாத இருக்கிற குழந்தைய போல இருந்தாரம்மா. அந்த உணர்வு உங்களுக்கு புரிகிறது. ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டாரு, நமக்காக எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் நம்ம கையில் அவருடைய பாரத்தை சுமக்க ஒப்பு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேலையில் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, நான் சுமப்பம்பா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்ட அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஏசையா உடனே கதறிட்டு சொன்னார், அப்பா என்ன அனுப்புங்கப்பா, நான் போறேன்ப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் ஏசையா போல எலும்ப ஆசைப்படுறீங்கப்பா, என்ன அனுப்புங்கப்பா. இந்த அழிந்து போகிற மானிடரை திருப்ப என்ன அனுப்புங்கப்பா. பாவ சேற்றலுக்கு இருக்கிற வாலிபர்களை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர என்ன அனுப்புங்கப்பா. சொல்வீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? எரேமியா இப்படி சொல்றாரு, தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை என் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருவனை என் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டருடைய ஊழியம் வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்குது. இன்னைக்கு ஆண்டருடைய ஊழியம் காசுக்காக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையாய் தேசத்துக்காக திறப்புல நிற்க யார் எழும்புவாங்க? ஆண்டருடைய ஏக்கம் அதுதான் தேவ பிள்ளைகளே, ஆண்டருடைய பாரம் அதுதான். இந்த ஆராதனை வேலையிலப்பா உங்க பாரத்தை சுமக்க உன் பிள்ளை நான் இருக்கிறேன்ப்பா, உன் பிள்ளை நான் இருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க, உங்க வலது கையை உயர்த்தி ஆண்டர்கிட்ட காட்டுவீங்களாப்பா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறை முழுவதும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். தெய்வீக பிரசனம் பாரத்தோடு வந்து நிற்கிறார். யார் என் காரியமாய் போவான்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்பீங்களா? ரிஷகா நான் துரியாலடா, ஓ ரிகமா நான் துராபாலா ஷேகே நான் தரா. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் சுத்தமாக. சொல்வீங்களா எல்லாரும் சேர்ந்து? என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. சேர்ந்து பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்ததற்கான ஒரு நோக்கம், நீங்களும் நானும் அவருக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துடணும். அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும். உலகத்துக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, மனுஷனுக்காக அல்ல, இல்லை ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு வாழ்க்கை அல்ல, ரெட்டை வேஷம் தரித்துட்டு உலகத்துக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்தெடுத்தது. புறஜாதியாக இருந்த நம்மளை, அநேக விக்கிரக ஆராதனைகளுக்கு அடிமையாக கிடந்த நம்மளை, பாவ செற்றில் விழுந்து கிடந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்ததற்கான நோக்கம் ஒன்று தான். இந்த உலகத்தில் கடைசி மூச்சு இருக்க மட்டும் ஆண்டவரை நான் உமக்காக வாழ்வோம்ப்பா, நான் உமக்காக வாழ்வோம்ப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. உணர்ந்து இந்த பாடல் வரிகளை பாடுவோம். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் அப்படியே நம்மளை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. கையை உயர்த்தி சொல்லமா? ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? மகிமையோ அப்பா
தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக தான் ஆண்டவரே, எனக்காய் ரத்தம் சிந்தி எங்களை கழுவினீங்களப்பா, குற்றம் நீங்க கழுவினி குற்றம் நீங்க. எதுக்காக தெரியுமா? ஒரே நோக்கம்தான், பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் மக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கடைசியா ஒரே முறை ஆராதனை சொல்லி முடிக்க போறோம். ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. அல்லேலூயா. அப்பா, உங்க ரத்தத்தினால எங்களை குற்றமற கழுவி ஆண்டவரே, பிதாவுக்கு முன்பதாக எங்களை பரிசுத்த ஜாதியாக நிறுத்த ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகள் அதிகம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய ரத்தத்தை அவர் 2 கைகளில் ஏந்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறாரம்மா. அந்த தோட்டத்தின் எஜமான் வந்து அந்த மரத்தில் கனி இல்லாததை பார்த்த உடனே, இது எதுக்கு நிலத்துக்கு எடுத்துட்டு இருக்கு, இது எதுக்கு வேஸ்ட்டு, வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்லுவானா, இல்லைப்பா இன்னொரு வருஷம் விடுங்களேன், இதுக்கு நான் சுற்றி கொத்தி எரு போடுவேன்ப்பா, தண்ணீர் பாய்ப்பேன், இதுக்கு நான் உரம் போடுவேன், இது மறுபடியும் கண்டிப்பாக கனி கொடுக்கும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டருடைய ஏக்கம் அதுதான். நான் பிதாவின் இடத்துல இன்னும் பரிந்து பேசிகிட்டு இருக்கிறேனே, இன்னும் கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நீ வரலையே மகனே மகளே, இப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன், அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன், அவர் நமக்காக இன்றைக்கு வரைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? கடைசியாக 2 நிமிஷம் மாத்திரம் இந்த ஆராதனை நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்காக சிலுவையில் எல்லா பாடுகளையும் நீங்கள் செய்துட்டீங்க, எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்திட்டீங்க, எங்களுக்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்துட்டீங்க. நான் உங்களுக்காக என்னப்பா செய்துட்டேன்? ஒருவேளை நமக்குள்ளே திருப்தி வந்துட்டோம், நான் நிறைய செய்துட்டேன் ஆண்டவருக்காக, இதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவருக்காக நான் நிறைய ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு விட்டுட்டேன், நிறைய பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லிட்டேன், இல்லை உதாது சொல்லி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் பிரசங்கிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய முடிவு வராது. எல்லா காதுக்குள்ள தேவனை அறியணும், எல்லா மக்களும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரணும். பேதுரு சொல்லும் போது எப்படி சொல்கிறார்? அவர் வருகிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக அவர் இன்னும் தாமதமாக இராமல் நம்ம எல்லாரும் மனம் திரும்பி அவர் இடத்துல சேர்றதுக்காக அவர் இன்னைக்கு வரைக்கும் தாமதமாக இருக்கிறார். அப்படியே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீர் எங்களுக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீர். இந்த வாழ்க்கையில் கடைசி மூச்சு மட்டும் எனக்கு பலன் கொடுத்தீங்கன்னா உமக்காக நான் ஓடிடுவோம்ப்பா. சொல்லுவீங்களா? எனக்கு பலன் மட்டும் கொடுங்கப்பா, போதும், காசு வேணாம், பணம் வேணாம், சொத்து வேணாம், எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் அன்பு போதும்பா, எனக்கு பலன் கொடுங்க, நான் ஓட பலன் கொடுங்க. சோர்ந்து போய் சூரிய செடிக்கையில் படுத்து எலியாவை பார்த்து கண்டார். எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்பா, எழு, நீ ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கல, உன்னை கொண்டு நான் நாளிலுயா அபிஷேகம் பண்ண வேண்டிய தீர்க்கதரிசிகள் உண்டு, ராஜாக்கள் உண்டு. எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு. தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எழுந்து புறப்படு. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மங்கி எரிகிற திரிகளை அனல் விட்டு எழுப்ப எழுந்து புறப்படு. எலியாவே எழு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் கையில? ஹல்லேலூயா. கடைசி 2 நிமிஷம் மாத்திரம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை
உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. என் ஆத்துமா வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றனையா. சேர்ந்து சொல்லமா, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியா. கேளுங்க பார்க்கலாம் ஏக்கத்தோடு. செம்மையான வழியிலே நடத்த, எங்களை செம்மையான வழியில நடத்துங்கப்பா. வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. ஒருவேளை எங்கள் வழி உங்களை விட்டு தாறுமாறாக இருக்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை செம்மையான வழியில் நடத்துங்க. வாய்களை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே, உமது அன்பு பெருசு, நீர் எங்களுக்காக செய்கிற காரியம் பெருசு, நீர் எங்களுக்காக செய்த ஆண்டவரே பாடுகள் பெருசு, நீர் இன்றைக்கு எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிற வழக்குகள் பெருசு, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். எங்களை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. எங்களை செம்மையான வழியில் நடத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி முடித்திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறவாத தெய்வம், எங்களை விட்டு விலகாதவர் ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைப்பட்டதற்காய் நன்றி. உடைய பிரசனம் எங்களை நிறைத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட எங்களுடைய கிரைஸ்டின் அழைப்பை ஏற்று துதி ஆராதனைக்கு நான் யாரை அழைக்கலான்னு நான் கேட்டபொழுது தவசலன் பிரதர் அவர் பிரதரை சொன்னார். ஒரு முறையும் தவசலன் பிரதர் எனக்கு சில நேரங்களில் ஊக்கமாகவும் நான் சோர்ந்து போகிற நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இன்றைக்கும் குணசேகரன் பிரதரை கண்பிடித்ததுக்காக கிரைஸ்டின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற சார்பாகவும் கிரைஸ்டின் ஊழியத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அமுலக்காவை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கூட அழியாளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினதுக்காக அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு 2002 மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஆகும்போது நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், ஃபுல் டே 40 நாள் உபவாசம் இருந்து என் திருமணத்தை நான் உபவாசத்து தான் என் திருமணத்தை நான் தாலி கட்டிக்கினேன். அது ஏன்னா நிறைய பேர் 28 வயசு ஆச்சு, இனி கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் என் குடும்பத்தில் என் சொந்தத்தில் என்ன ஒரு விழா எலும்பாக வச்சுருந்தார். அது எனக்கு தெரியாது. எங்கள் ஹஸ்பண்ட் மிஷினரியாக இருக்கிறார் சென்னை டைசஸில். அவர் நேற்றைய தினத்தில் பாலக்கோடு தருமபுரிக்கெல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தார். கர்த்தருடைய பெரிய கிருபை தான் எங்களை 2 பேரையும் ஏசப்பா ஒன்று சேர்த்துது. ஆக்சுவலாக நான் 92 நர்சிங்க்கு நான் ஈகாடுன்ற இடத்துல சேரும்போது அவங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, ரோஸ்மேரி அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
நீயும் பாலும் ஒன்றா மேரேஜ் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பால் தெரியாது, எனக்கு கனடியன்னா தெரியும், ஏன்னா அவங்க அண்ணனை தெரியும், எங்கள் மாமா பிள்ளைங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே படித்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு சொந்தங்கள் தெரியாது. ஆனால் அவங்க 1992 அவங்க சொன்னாங்க, 2002 அவர்களோடு தான் எனக்கு திருமணம் நடந்தது. இது பெரிய கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கி துதி ஆராதனை பிரதர் பாடும்போதெல்லாம் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ, என்னென்ன பாட்டு பிடிக்குமோ, என்னென்ன வசனங்கள் தெரியுமோ, எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதைகளே சொல்லி தான் ஏசப்பா என்னை திருப்திப்படுத்தினார். முதலாவது சாப்பாட்டினால திருப்தி அடைகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே திருப்தி அடைகிறவர்களாய் நம்ம இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பிசாசு ரொம்ப தந்திரமா எல்லாரையும் என்ன சூழ்நிலைகளை வச்சு பேச வைக்கிறான், நோய்களை வச்சு பேச வைக்கிறான். ஆனால் கர்த்தர் பலப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு பேச வைக்கிறது நம்ம கண்களை குருடாக்கி இருக்கிறான். இன்றைக்கி 1 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிடணும், ஏன்னா டயபெட்டிக், சுகர், பிபி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதையும் குறைக்க பண்ணுறது இப்படிப்பட்ட ஆவிகள் தான். இன்றைக்கி 3 விதமான மனுஷர்களை ரொம்ப சீக்கிரமாக, என்னாலும் பாஸ்டர்ஸுக்கு மாதிரியெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்க வராது, ஆனால் சுருக்கமாகவும் கருத்தாயும் கர்த்தருடைய ஆவியானவும் நம்ம வாயிலேருந்து வார்த்தையாக இன்றைக்கி வெளிப்படணும். ஒரு 3 ராஜாக்கள் எப்படி அவர்கள் விழுந்து போனார்கள். இன்றைக்கி ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் விரும்புகிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மெசேஜ்கள் எல்லா இடத்துல இருக்குது. அதுக்கு தான் லைக்ஸ் ரொம்ப வரும். ஆனால் கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை இதுவரை யாரும் மெசேஜ் அப்படி கொடுத்தா அதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்களா. ஐயோ இந்த அம்மாவா எப்பவுமே கடினமாக பேசுது. அப்போ கடினமாக பேசும்போது அங்கே என்ன நடக்கும், அன்புள்ளவன் நேசிக்கிறோம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கடினமான வார்த்தைகளே பேச முடியும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்காக கொடுத்த ஒரு 3 ராஜாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய ராஜா சவுல். சவுல் ராஜாவை பற்றி பார்க்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் முடிந்தால் யாருன்னா வாசிங்க. ஆமென். எல்லா ஜனங்களும் யார் கீழே இருந்தாங்களாம், சவுலுக்கு கீழே. பூமியில் அப்படிப்பட்ட சமுத்திரவனம் இல்லையா. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வான்னு சொன்னாக்கா அவர் எப்படி இருப்பாங்கன்னா சௌந்தரியமாக இருக்கணுமா, சரீரத்திலும் சரி ஆவியிலும் சரி ஞானத்திலும் சரி சௌந்தரியமான ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பர்சனை அவர் செலக்ட் பண்ணுவாருன்னா, அவர் வானத்து பூமி படைத்தவர் இல்லை, அவர் ரொம்ப அழகானவர். ஆனால் தான் கூட இருக்கிறவங்களும் தான் பிள்ளைகள் எப்படி தான் இருக்கணும்னு நினைப்பார், அழகாக இருக்கணும்னு நினைப்பார். அப்போ தோளுக்கு கீழே எல்லா ஜனங்களும் இருந்தாங்களாம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது, சவுலுக்கு முன்னாடி இஸ்ரவேலர் எங்களுக்கு யார் வேணாம், தேவன் வழி நடத்த வேணாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அவர்கள் என்ன தள்ளினாங்கப்பா, உன்னை தள்ளலன்னா ராஜாவை ஏற்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா எப்படிப்பட்டவர் இருந்தார், அழகு சௌந்தரியம், தோளு கீழே தான் இருந்தாங்க. நம்மளை கூட ஒரு சில இடங்களில் மனிதர்கள் நம்மளை கீழே இருக்கிற மாதிரி தான் ஒரு சில காரியங்களில் வைப்பார். அதை நம்ம சரியாக அந்த மனிதர்களை நம்ம பயன்படுத்துவோமானால், கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நம்ம நடத்துவோமானால், கர்த்தர் நம்மளை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்களாய் நம்மளை வைக்கிறார். அவர் மேலே என்ன 10ஆம் அதிகாரத்தில் அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஒன்று அவர் சௌந்தரியவானா தெரிந்து கொண்டார், 2வது அவர் மேலே யார் இருந்தது, தேவ ஆவியானவர் இருந்தார். ஒரு மனுஷனை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண மாட்டார், அவர் தெரிந்து கொள்ளவே மாட்டார். எப்படி இருக்கணுமா, அழகு இருக்கணும், அதோட தேவ ஆவி நிறைந்தவர்களாக இருக்கணும். இன்றைக்கி இந்த பலிப்படுத்தல் நிற்கிறதுக்கு நம்மளை ஏதோ ஒரு விதங்களில் உருவாக்குற கர்த்தராக இருக்கிறார். நம்ம சிந்தனையிலும் நம்ம நினைவுகளிலும் நம் பேச்சுகளிலும் நம் நடக்கைகளிலும் எப்படியா இருக்கணுமா, பரிசுத்தமாக இருக்கணுமா. நான் பரிசுத்தராக இருந்தது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இந்த பரிசுத்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு யாருமே என்ன இருக்குது தயாராக இல்லை. இந்த கவர்ச்சிகனது நவீனங்கள், இந்த நவீன வார்த்தைகள், அப்போ பவுல் சொல்கிறாருன்னு இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன தான் வரும், நவீனமான உபதேசங்கள் வரும். அப்போ நலமானதை நம்ம பற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார். இந்த ராஜா ஒரே ஒரு தப்பு தான் பண்ணார்.
ஏசப்பா அழைச்சாரு, எல்லாம் பண்ணார். யார் அவர் யுத்தம் பண்ண சொன்னார்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நம்மளை முந்தி எழுமி நின்றவன் ஒரு ஆவி உண்டு, வேற அம்லேக்கன். ஆமாம், என்னத்தை மனதில் வச்சிருந்தாருங்களாம் கடவுள்? அம்லேக்கன். நம்ம மனுஷன் மட்டும் மனதில் வைக்கிறது இல்லைங்க. என் பிள்ளைக்கு அவன் அது பண்ணான், என் குடும்பத்துக்கு அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தன் இருதயத்தில் வைக்கிறது இல்லை. யார் வச்சிருந்தாராம்? தேவன் வைத்திருந்தாராம். ஏன் ஜனங்க 3 நாளில் கானானுக்குள்ளே போக வேண்டிய என் பிள்ளைங்களை வனாந்திர வாழ்க்கையா 40 வருஷம் போயிட்டு வந்தாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அதை கர்த்தர் பொறுத்துப்பாரா? பொறுக்க மாட்டார். முந்தி எழும்பினவன் யார்? இந்த அமலேக்கின் ஆவி. ஏசாயால படிக்கிறோம், நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே என் சிங்காசனத்தை வைப்பேன்னு சொன்னான். முந்தி எழும்பினவன் அவன் சரீரத்தில் முந்தி எழும்பினா. நீ தேவ சமூகத்துக்கு போனோன்னா அப்போதான் வியாதி வரும், அப்போதான் துக்கம் வரும், அப்போதான் சண்டை வரும், அப்போதான் சாவு வரும். அவன் செத்துட்டான், எங்கள் சொந்தக்கார செத்தாங்க, நான் போகணும். என்னைக்கு? நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவ ஆசீர்வாதம் உனக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னவா இருக்குது? அந்த அமலேக்கின் ஆவி தான் நமக்கு முன்பு தான் நிற்கிறான். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் பார்க்கும்போது, நான் எப்படியோ இருக்க வேண்டியவன், நான் எப்படி இருக்கேன், நான் எப்படியோ இருக்க வேண்டியவன், நான் எப்படி இருக்கிறேன். ஆனால் நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரர் தான். ஆனால் நம்மளை எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதான் ஏசப்பா சொன்னார், நான் வெளியரங்கம் உன்னை ஜெயிப்பேன்னார். அவர் சொன்னால், என்னை தாழ என்ன பண்ணு, ரகசியமாக என் காலில் விழுந்துரு. ரகசியமாக விழுந்தா நான் விட்டுறேன், எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். உன்னை ரகசியமாக இல்லை, வெளியரங்கமாக ஜெயிப்புன்னு சொன்னார். வெளியரங்கமாக மாம்சத்தில் ஜெயித்ததுனால நம்ம சரீரத்தை அந்த அமலேக்கின் ஆவி தொடுவான் என்றால், இயேசுவின் நாமன்னு சொல்லும்போது நம்ம சரீரத்தில் விடுதலை உண்டாகும். ஆனால் ஆவிக்குரிய போராட்டம்னு ஒன்று உண்டு இல்லை, நம்ம கூடவே இருப்பாங்க. அதான் சொன்னேன், ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்து என் சகோதரனாகி நீயே எனக்கு விரோதமாய் நின்ற. அப்போ யார் நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க? தாவீதுக்கு தான் பிள்ளை அப்சலோமே விரோதமாக ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு இருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோன்னு நம்மளாலே அனலைஸ் பண்ண முடியாதுங்க. அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, சவுளுடைய வாழ்க்கையிலும் 15ஆம் அதிகாரத்தை அதே 3ஆம் வசனம் கீழே நீங்கள் வாசிக்கும்போது, என்ன சொல்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, எதெல்லாம் விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும். ஒன்றை விட்டன்னு வச்சுக்கோ, அந்த ஒன்று தான் உனக்கு. ஆமாம், ஆபிரகாம் கூட லோத் இருந்து வெறும் ஏசப்பா பண்ணல, பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை வெளியே கூட்டிகிட்டு வரவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் செப்பரேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்முடைய வாழ்க்கையில் பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் நம்மளுக்கு ரொம்ப வேணும். லோத்து வந்து ஏதேன் தோட்டத்தை பார்த்ததே இல்லை, அழிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சாச்சு. அவர் சொல்கிறார், சோதேம் குமாரை பார்க்கும்போது எப்படி இருந்துதான்? ஏதேன் தோட்டத்தை போல இருந்துதான். அவர் பசுமையை நோக்கி, உலகத்தை நோக்கி, சிற்றுமை நோக்கி போயிட்டார். அதுக்கு பின்பு தான் பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் ஐயாவை கூப்பிட்றாரு, நீ வாப்பா, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு நட, அதெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக தரேன். எப்போ கூப்பிட்டாரு? தான் சகோதரன் கூட இருந்தவர், சகோதரனுடைய பிள்ளை கூட இருந்தவரையும் என்ன பண்ணல, அவர் கூப்பிடவே இல்லை. ஏன் தெரியுமா? வெளியரங்கும் இல்லை, தான் இருதயத்தில் அவன் தன் சித்தப்பன் மேலே பொறாமல் இருந்தது, ஆபிரகாம் மேலே பொறாமல் இருந்தது. அந்த பொறாமல் இருந்ததுனால தான் இவருடைய வேலைக்காருக்கும் அவருடைய வேலைக்காருக்கும் என்ன வந்தது? வாக்குவாதம் வந்துனே இருந்தது. உனக்கும் எனக்கு வேண்டாம், உன் மெய்ப்பனுக்கு என் மெய்ப்பனுக்கும் வேண்டாம், நீ விரும்புகிற இடத்துக்கு போ. நம்மளுக்கு ஒரு செப்பரேஷன்ஸ் வேணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் வேணும். நம்ம பிரிக்கப்படும் பொழுது தான் கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே அவர் வச்ச சித்தம் என்ன பண்ணுமா? நிறைவேறும். அவர் என்ன சொன்னார்? அமலேக்கனை ஒத்தனும் விடாதுடா, ஆடு மாடு கூட விடாதுடா சொன்னாரா? ஆனால் இவர் கீழ்ப்படிஞ்சாரு. 9ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 12, 29 வரையும் வாசித்து ரொம்ப டீட்டெயிலாக வாசித்தா, முதல் தரமானவைகள்
2ஆம் தரம். வீட்டில் போய் தியானிங்க. 12ஆம் வசனம், 14ஆம் வசனம், 19, 21, 22, 23, 28, 29 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிக்க போனால் முதல் தரமானவுகளை எடுத்து வச்சார், 2ஆம் தரமானவுகளை எடுத்து வச்சிட்டார். ஒன்றும் இல்லை, அது நொண்டி தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணார், கர்த்தருக்கென்று பலி செலுத்தினார். அப்போ வராரு தீர்க்கதரிசி வராரு, நீ எல்லாம் செஞ்சிட்டியப்பா? நான் எல்லாம் செஞ்சிட்டேன், நீ சொன்னபடியே தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த தீர்க்கதரிசி கேட்குறாரு, என் காதுகளில் கேட்குற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? அப்போ அவருக்கு எதுக்கு துணை போனார்? ஜனங்க வந்து என்ன இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க, அதனால் எடுத்து வச்சிட்டேன். அப்போது ஒரு சில நாட்களில் நம்மளை தப்பாக வழி நடத்துகிறவங்க யாருன்னு நம்ம முதல்ல வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும். நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்ம சொந்தமாக இருப்பாங்க, தம் பிள்ளைகளாக இருப்பாங்க, இவங்களாம் இந்த அமலேக்கு நாவி உள்ளவர்களான்னு பார்க்கணும். தயவுசெய்து நம்ம இனி பேசும்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்களா, ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா இவங்க எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா என்கிட்ட பேசுகிறாங்க, என் கண்களை தரங்க, இந்த பிரபஞ்ச தேவன் என் மன கண்களை குருடாக்கிறான், நான் பார்க்கணும், இவன் யார் என்ன சுபாவம் உள்ளவன் நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நம்ம பேசும்போது கர்த்தர் கட்டாயமாக சொல்லுவார். ஆடு மாடுன்னு கேட்குற சத்தம் என்னன்னு கேட்டார். அப்போ ஒரு எலிசா ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, போய் மாற்று வஸ்திரங்களெல்லாம் வாங்கி வச்சுன்னு வந்துடுறாரு. எங்கே இங்கே தான். அப்போ என் காதுகளை கேட்குற குதிரைகளின் சத்தம் என்ன? அப்போ உலகத்து பின்னாடி நம்ம ஓடுகிறவராக இருக்கணும். இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரொம்ப அழகானவர். ஆனால் எங்கே தான் அவர் போயிட்டார்? ஆடு மாடுகளுக்குள்ளே போயிட்டார். ஆடு மாடுகள் மேலே ஆசை. ஒரு கசாப் கடைக்காரர் என்ன பண்ணாங்களாம், பன்னியை வந்து அது எப்பவுமே கீழவே தான் நோக்கி இருக்கும். அப்போது வெட்டுறதுக்கு கட்டி எடுத்துன்னு போகணும் இல்லையா? அப்போ கட்டி ஏற்றும்போது என்ன தான் பார்க்கணும், தலை கீழே பார்க்கும். ஐயோ இவ்வளோ பெரிய சிருஷ்டியா, இவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணல, வானத்தை மேந்து பார்க்கலையே, கீழவே பார்த்து நின்றுமே. இவர் என்ன பண்ணார், கீழவே பார்த்து நின்றார். கீழவே பார்த்து நின்றதுனால தான் அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், யுத்தங்க சமயத்தில் ஒருத்த வந்து வெட்டி போட்டோம் இல்லையா? பட்டத்தை ஆயுதத்தாரே போட சொல்லுவார், போட மாட்டோம், அப்படியே விட்டு அவரே சாத்துருவார். அதுக்கப்புறம் நாளாகமத்தில் பார்க்கும்போது தாவீது கிட்ட வந்து சொல்வார், நீ எங்கேருந்து வர, நான் இத்தனை என்னத்தான். அப்போ 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 16ஆம் வசனம், 18ஆம் வசனம், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நான் ஒரு அமலேக்கியன், நான் ஒரு அமலேக்கன், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். அப்போ தாவீது ராஜா சொல்லுவார், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துணிகரமாய் தொட்டதுனால உன் வாயை உனக்கு விரோதமாய் சாச்சிருக்குது. ஏன் ஏசப்பா வந்து அந்த அமலேக்கு ஆடு மாடு கூட விடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இவன் தாண்டா உன்னை கொல்ல போகிறவன், இவன் தாண்டா உன் பட்டை தேர்த்து உன்னை வெட்ட போகிறவன், ஆனால் இவனை ஒத்தனை என்ன பண்ணாத, விடாத. இன்னைக்கு அநேக என் கூட பிறந்தவன் நான், என் தம்பி கூட பையன் தானே அம்மா, அவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு எதிராக இருப்பான், அவன் தான் நம்ம பிள்ளைகளே வாழ விட மாட்டான், அவங்க தான் நம்ம சொந்தங்கள், நம்ம கோத்திரங்கள். நம்மளுக்கு புரியாதுங்கிட்ட அந்த அமலேக்கு நாவியை நிற்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஆனால் அன்னைக்கு அந்த அமலேக்கின்னு என்ன பண்ணியிருக்க மாட்டான், பட்டை தேட்டு வெட்டி இருக்க மாட்டான். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்தி கொடுத்தோம். ஆனால் எந்த ஒரு அமலேக்கியனை கர்த்தர் விடக்கூடாதுன்னாரோ, நம்ம பரிதாபப்பட்டு விடுகிறோமோ அந்த இடத்துல அவன் தாமே நம்மை கொலை பண்ணுவான். நம்முடைய ஆவில மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கை முழுவதும், நம்ம சந்தோஷத்தை முழுவதும், நம்ம சமாதானத்தை முழுவதும் தேவ சமூகத்தில் போகாதபடி நம்மளை வழிவிலக, சிம்சோனை வழிவிலக செஞ்சது யாரு? பெண். அந்த பெண்ணு எந்த கூட்டத்தார்? கர்த்தர் விரும்பாத எந்த கூட்டத்தாருங்க? எந்த ஜனத்தை அவர் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்? பெலிஸ்தர். அங்கே போகக்கூடாதுன்னாரு. ஆனால் யார் அதம் பண்ணும்படியாய், நிர்மூலமாக்கும்படியாய் சிம்சோனை நசரேன் விரோதமாக தெரிந்து கொண்டாரோ அவன் எங்கே போனால் பச்சை கிரத்தில் பச்சனமும் பலவான் கிட்ட மதுரமும் கிடைச்சதுன்னு சொன்னார். லாஸ்ட்டில் என்ன தான் ஆயிடுச்சு? கண் பிடுங்கப்பட்டவன். இங்கே இவர் என்ன பண்ணார்?
கொல்லப்பட்டவரா தன் ஜீவனை போக மட்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாமே போனார். இந்த அமலேக்கின் ஆவிகள் நமக்குள்ளே இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். கர்த்தர் அங்கே போவாதுன்னா போவாது, அங்கே நிற்காதுன்னா நிற்காது, அவர்களோடு இருக்காதுன்னா இருக்காது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம். அப்போ எப்படி தான் இருக்கணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம எங்கே தான் தியானமாக இருக்கணும்? எப்பா இருப்பா போர் அடிக்குது, நான் எங்கே போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் எங்கே போகிறேன், அவங்ககிட்ட போயிட்டு வரேன். அப்படி இல்லை, நீ எங்கே நிற்கிறன்றதை நான் நீ எங்கே நிற்கிறன்றது உன்னை சோதிப்பையானால் உன்னை சுற்றி அமலேக்கின் ஆவிகளும் பெலிஸ்தரின் ஆவிகளும் நிற்கவே முடியாது. ரெண்டாவது ஒரு ராஜா பார்க்கலாங்க, எசேக்கியேல் ராஜா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 20 அதே 5ஆம் வசனம், ஏசாயா 20:5. இது எல்லாமே என்ன சொல்கிறார் எசேக்கியேல் வந்து, நான் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ஏசாயா 20:5 2 ராஜாக்கள் 20:5 ஒரே வசனம், ஒரே விண்ணப்பமாக இருக்கும். 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அது கீழே வரும்போது என்ன கேட்குறது, 15 வருடம் திருப்பி கொடுக்குறாரு. பாகைகள், அந்த கடிகார முள். இப்போது கர்த்தர் ஒரு சித்தத்தை நம்மக்கிட்ட நிறைவேற்றணும்னா அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கும்போது என்னவாகும்? அது சீரும் சமயமாய் மாறும். அவர் என்ன பண்ணார், நான் இப்படி பண்ணேன், இவ்வளோ நீதியாக இருந்தேன், இவ்வளோ உண்மையாக இருந்தேன், யாருக்கு தான் சொல்லுவோம்? பிதாவாகி தேவனுக்கே நம்ம என்ன பண்ணோன்றதை அவருக்கு சொல்லி கொடுப்போம். அவருக்கு தெரியும் தானே, இம்மட்டும் நில், இனி வராது, உன் இறைச்சலின் பெருமையே அங்கே அடக்கு. கடலை பார்த்து சொன்னார்ல யோபுல, ரொம்ப பெருமையாக இருக்காதுப்பா, அங்கே நில், உனக்கு ஒரு இடம் வச்சிருக்க, அந்த இடத்த மீறி வராது. நம்ம நிறைய வேலைகள் என்ன பண்ணோம், ஏசப்பாவுக்கும் அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி அப்படி அப்படி. ஏன்னா அவருக்கு தெரியாதா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அழைச்சேன். அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பிரதர் பாடினார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, எப்படி ஏசப்பா நான் இங்கே வந்து நிற்கிறேன், நான் களிமண் தான், ஆனால் நீங்கள் வார்த்தையினால எங்களை நிரப்புங்க. இன்றைக்கி நாங்கள் எப்படி வந்திருக்கோம், எல்லாருமே ஏமாற்றங்களோட நொந்து போனவங்களோட இருதயத்தோடு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அவர் ஜெபம் பண்ணார், எதுக்காக? தம் பிள்ளைங்க வாழ்வாடியதுக்காக இருந்திருக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் பூமியில் ராஜாவாக இருக்கலான்னு அவர் விரும்பியிருக்கலாம். எனக்கு என்ன கொடுங்க, திரும்பி கொடுங்க. திரும்பி கொடுத்துட்டாரா? பின்னாடி நீங்கள் வாசித்து பார்ப்போம்னால் வேஷம் மாதிரி வராங்க. அங்கே சவுல் ராஜாக்கு அமலேக்கின் ஆவி, இங்கே எசேக்கியேல் ராஜாக்கு யார் வராங்க? யார் வராங்க? பாபிலோன் தேசத்துலேருந்து வராங்க. அவங்க என்ன வராங்க? பழைய வஸ்திரம், பூஞ்சு போன சப்பாத்திங்க, இதை எடுத்துன்னா வராங்க. அந்த பாபிலோன் ராஜா எப்போ எசேக்கு கொஞ்சம் அசருவார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்க. கொஞ்சம் மாறி வந்தால், பசியாக வந்தால், அவங்க தோற்றங்கள் வெறுமையாக இருந்தால் உடனே என்ன பண்ணுவான், இந்தாப்பா எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போது இங்கே இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சாப்பாட்டெல்லாம் பார்த்து தான் பொக்கிஷத்துலலாம் திறந்து காமிச்சிட்டார். என்ன திறந்து காமிச்சார்? ராஜ்யத்தை முழுவதுமாய் காமிச்சார். எல்லாம் அவனுக்கு அறிவிக்காத, அவருக்கு தெரிவாக்காத, அவருக்கு காமிக்காத ஒரு இடமும் ஒரு ரகசியமும் ராஜ்யத்தில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். எசேக்கியேல் ராஜன்னா நம்ம குடும்ப விஷயத்தை டோன்ட் ஷேர் எனிபடி, நம்ம யார்கிட்டையும் பகிரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள ரகசியங்கள், அவர்களுடைய இயலாமைகள், அவருடைய துரோகங்கள், டோன்ட் ஷேர் எனிபடி. சாத்தானுக்கு இடம் கூடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். கர்த்தருக்கு மட்டும்தாங்க தெரியணும். அவன் தேவ சமூகத்து தேவ புத்திர நடுவில் வந்து உட்கார்ந்தான்னு வசனம் சொல்லுது. நம்ம யாருக்கு தான் சொல்லணும்? தேவ சமூகத்திற்கு நின்னுங்க, ஒப்புருவாங்க, ஆனால் டோன்ட் ஷேர். உன் ரகசியம், உன் குடும்ப வாழ்க்கை, உன் பிள்ளைகள் கோத்திரத்தை பற்றி கூட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னு விரும்பின ஏசப்பா நான் சொல்லட்டுமா வேணாவா? சொல்லி தருவார். சொல்லாதேன்னுவார், அமைதியிலேரு, மௌனமாக சொல்லுவார். இவர் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணார்? ராஜ்யத்தை காமிச்சிட்டார். மீதி இருக்கிற 15 வருடம் என்னவாச்சு? உபத்திரவமாக போச்சு, கண்ணீராக போச்சு, கெஞ்சினார். என் காலத்திலாவது உண்மையாக இருக்கட்டும். 15 வருடங்கள் அவரும் மரித்தார். தம் பிள்ளைகள் எங்கே போனாங்க? பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடிமைகளாக அரண்மனை ராஜாவாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் எங்கே போனாங்க? பாபிலோன் சிறைப்படைக்கப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு இவ்வளவுதான் சொல்லும்போது, நீர் கொடுக்குறத நான் திவ்யமாக ஏற்றுக்கிறேன், மனப்பூர்வமாக சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது, சாலமோன் அப்படி தானே ஜெபம் பண்ணார், இந்த ஜனத்தை ஆளுகிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை,
இல்லாததையும் தர்றேன் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லா ரகசியத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? இந்த வீட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீடு பேசுவாங்க. ஆனால் ஒருத்தரும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. பக்கத்தில் ஆமாவா ஆமாவா ஆமாவா. யார் உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கதை கேட்குறானோ அவன் உனக்காக பரிதாபப்பட மாட்டான். அவன் போய் 10 பேருக்கு சொல்லுவாங்க. கேர்ஃபுல். நம்மளால தான் நம்ம இழப்பு. அடுத்தவனும் இல்லை. அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க ஊரெல்லாம் சொன்னேன். முதல்ல நீ ஏன் சொன்ன பக்கத்து வீட்டுக்கு? உன் ஈழாமை ஏன் சொன்ன? உன் குடும்பத்தோட ஈழாமை ஏன் சொன்ன? உன் பிள்ளைகளோட ஈழாமை ஏன் சொன்ன? நீ எங்கே தான் போகணும்? தேவ சமூகத்துக்கு தான் ஒன்று ஆசை ஓடினார். தேவ சமூகத்துக்கு போய் அந்த ராஜ்யங்களை என்னால் ஜெயிக்க முடியும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னார். உதவி வந்தது தானே. இன்றைக்கி இவர் என்ன பண்ண, எல்லாத்தையும் காட்டி கொடுத்ததுனால அந்த இரக்க குணம், தேசிக்க ராஜாவுக்கு இருந்த இரக்க குணம், தன் பிள்ளைங்களுக்கு கூட வாழ்வுகளை இறக்க வேண்டிய நிலைமை, அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார். நம்ம வாழ்வில் சவுல் ராஜா போல் இருக்கிறோமா? இல்லை எசேக்கியேல் ராஜா போல் இருக்கிறோமா? 3வது ஒரு ராஜா சாலமோன், உனக்கு பின்னாடி உனக்கு முன்னாடி இருந்த ராஜ்யங்களே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அங்கே என்னதாச்சு? அந்நிய தெய்வங்கள், அந்நிய பிள்ளைகள் மேலே அவர் ஆசைப்பட்டார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்களான்னு அப்படி சரித்திரம் தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் உட்காண்றது ஊழியக்காரங்க. அதனால் நிறைய விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை. ஆல்ரெடி 1:30 ஆயிடுச்சு. எல்லாம் பசி வேலையில் ஆகாரத்துக்கு, சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் கிடைச்சதான் ஆத்துமத்துக்குரிய ஆகாரம் கிடைக்கும். ஆனால் இது ஒரே ஒரு சுருக்கத்தை மட்டும். சாலமோன் ராஜா எதை எழுந்து போனார்? கொடுத்த அபிஷேகத்தை இருந்து பாரு. என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனம். உன் தகப்பனாக தாவீதுக்கு நான் சொன்னேன்பா, இந்த சிங்காசனத்தில் என்றென்று வீட்டிருக்கிற குமாரனை தருவினார். அவர் என்ன பண்ணார்? பெண்கள் மேலே ஆசை வச்சார். சவுல் ராஜா பொருட்கள் மேலே ஆசை வச்சார். எசேக்கியேல் ராஜா சத்துரு மனிதருடைய தந்திரத்தினால் அவர் விழுந்து போனார். லாஸ்ட்டு சாலமோன் ராஜா பெண்கள், அநேக ஸ்திரீகள் யாரெல்லாம் அதம் பண்ணணும்னு நினச்சாரோ, யார் முன்னாடி இஸ்ரவேலர் வாழ வைக்கணும்னு நினச்சாரோ அந்த பெண்கள்கிட்டே அவர் சோரம் பண்ணார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 ஏசப்பா சிலுவையிலே மரிச்சார், ஜெயம் கொண்டார். இன்னைக்கு என்றென்றும் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை, என்றென்றும் சிங்காசனத்தில் ஒரு குமாரனை கொடுப்பேன். பத்திமேயு குருடன் கேட்ட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னார். இறங்கிட்டாரா சிங்காசனத்துக்கு? ஏன்னா நான் என் தாசனோட நான் உடன்படிக்கை பண்ணேன். அவரும் விழுந்து போனார். ஆனால் திரும்ப நின்றார். இனி நான் என்ன பண்ண மாட்டேன், தொடமாட்டேன்னு. உனக்கும் கர்த்தருக்கு உள்ள உடன்படிக்கை, என் உடன்படிக்கை இவனோடு வச்சிருக்கிறனாரு. அது புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மளோட உடன்படிக்கை இருக்கிறதுனால நம்மளை ஜெயித்துக்கு எந்த தந்திரங்களோட பிசாசு வந்தாலும் அவனால் ஜெயிக்கவே முடியாது. நான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட துணியாக நிற்பாரனால் இந்த 3 ராஜாக்கள் போல அல்ல, விழுந்தாலும் திரும்ப நான் எழுந்து நிற்பேன்னு சொல்ல. தாவீதின் தேவன், தாவீதின் குமாரன் நம்மளோடு இருக்குமானால் நம்ம மனக்கண்களை குருடாக்கின பிசாசு கர்த்தர் ஜெயிப்பார். எல்லாம் சொன்னாங்க, உட்கார், ஏன் கத்துற, போறார், யார் கத்துற அப்படின்னு. ஆனால் அவர் திரும்பி கேட்டார். இந்த காலத்தில் மைக் இருக்குது, எக்கோஸ் இருக்குது. அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும்? ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் அவர் யாரை தான் உற்று நோக்கினார்? தன் ஆவியில் பத்திமை கூப்பிடுவான், தாவீதின் குமாரனை கூப்பிடுவான். அப்போ தான் அந்த ஜனங்களுக்கு நான் மேசையா தாவீது குமாரனை வந்து தெரியும்னு அவர் நோக்கி கொண்டு இருந்தார். இன்றைக்கி நம்மளே கூட அவர் நோக்குறார். என் பக்கமாய் சாய்ந்து, தாவீது சொன்னார், என் பக்கமாய் சாய்ந்து. நம்ம எத்தனையோ பேர் சொல்கிறோம், எனக்கு அவர் இருக்கிறாருப்பா, எனக்கு அந்த பொலிட்டீஷியன் தெரியும், அந்த லீடரை தெரியும், இந்த ஆளை தெரியும், என் எல்லாரும் தெரியும், அவன் எனக்கு இருக்கான். அவன் அங்கே வந்து நீ யாருன்னு தெரியாது, நான் உன்னை அறியேன்னு. ஆனால் யார் தான் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கணும்? ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் பக்கபலம் இருக்கணும். தாவீது ராஜா போல் நம்ம திரும்ப கட்டுப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அம்லேக்கு நாவிகளும் பாபிலோனு நாவிகளும் நம்மக்கிட்ட இல்லாதபடி
கர்த்தருடைய கிருபை. அநேக ஆவிகள் உண்டு. நம்ம ஆவிகளை பற்றி நீங்கள் தியானிச்சோம்னா கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளே நமக்கு தருவார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய வார்த்தையை சொல்லும்படி இங்கே என்னை நிற்க வச்சதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிக்கலாம். அப்போ நாங்கள் கேட்ட சத்தியங்க எங்களை இருதயத்தில் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவி புரிவீராக. அப்பா இந்த வேலையில் கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கமலாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியே தேற்றறிவானும் கிருபையும் சமாதானம் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது சனிக்கிழமை, மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை இங்கே கிரைஸ்ட் டிவியில் இந்த கூடுகை நடைபெறும். உங்களுக்கு தெரிந்தவர்களே நீங்கள் கட்டாயம் அழைத்து வாங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொருத்தருக்கும் கிரைஸ்ட் டிவி சார்பாகவும் அவர் இங்கே பணிபுரிகிற ஊழியர்கள் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.